ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்ஐஎஸ் அகாடமி. இப்போ நம்ம மேத்ஸ் கைடன்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி. சரிங்களா? இப்போ போன வாரம் ஃபுல்லாக தனி வட்டி பார்த்தோம். இன்றைக்கி வந்து கூட்டு வட்டி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேத்ஸ் கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு குரூப் உருவாக்கி அதில் இணைச்சிட்ருக்கோம். இன்னும் ஒரு சில மாணவர்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. அவங்கள ஒன்றும் இணைக்கல, கூடிய சீக்கிரம் இணைச்சிடுறோம். சரிங்களா? லாஸ்ட் 3 நாள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மே 1, 2, 3 அந்த 3 நாள் என்ன பண்ணோம் அப்படின்னா 6th to 10th வரைக்கும் இருக்க ஃபார்முலாஸ்லாம் நம்ம படித்தோம். அதாவது நம்ம அந்த டிஎன்பிசிக்கான எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது சார்ந்த தலைப்புகள் சார்ந்த ஃபார்முலாஸ் நம்ம பார்த்தோம். என்னென்ன தலைப்புகள்லாம் இருக்கோ, அப்புறம் ரீசனிங்லேயும் சில ஃபார்முலாஸ்லாம் கொடுத்துருந்தேன். அதை வந்து மொத்தமாக ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருந்தோம். அதை மாணவர்கள் படிச்சுட்டு இருந்தீங்க. வெரி குட். ஸோ அதை வந்து நம்ம ஆப்லேயும் மேக்ஸ் ஃபார்முலான்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் செக்ஷன் கீழே லோட் பண்ணியிருக்கோம். அதை வந்து வேணுன்றவங்க அதை போய் எடுத்துக்கலாம். நம்ம ஆப்பில் எப்பயுமே அது இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த இதை தான் ஃபஸ்ட்டு 3 நாள் படித்தாங்க. அந்த ஃபார்மில் நம்ம என்ன பண்ண படிப்போம்னா, டெய்லியுமே ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி அதை நீங்கள் ரீட் பண்ணணும். இந்த டைம் உங்களுக்கு ரொம்பவே டைம் கிடைக்கும். இதில் நீங்கள் ரீட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு 20 நாளில் அந்த ஃபார்முலாஸில் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து போய் பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இதாகாது. ஜஸ்ட் நீங்கள் ரீகால் பண்ணால் போதும். எக்ஸாமுக்கு முன்னாடி கூட ஜஸ்ட் ஒரு வாசிட்டால் கூட போதும். அது வந்து அவங்களுக்கு உண்மையாக நல்லா மனசில் பதிஞ்சிடும். ஸோ 20 நாள் ஜஸ்ட் அதை ரீட் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணுங்கள், ஒரு பக்கம் ரீட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து அந்த பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட சார் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன் அப்படின்லாம் எனக்கு சொன்னீங்க. பரவாயில்ல, இந்த டயத்தில் கூட எப்படி கஷ்டப்பட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கீங்க. ஸோ கொஞ்சம் சேஃபாக இருங்க. பட் வந்து இந்த பிரிண்ட் அவுட் எடுத்தும் மாணவர்கள் படிச்சுட்ருக்காங்க. நிறைய பேர் அவங்களே பேப்பரில் எழுதி அதையும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்க. எழுதி நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா ஃபார்முலாஸ்லாம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சாதான் அதுக்கப்புறம் அடுத்தடுத்தது பண்ண முடியும். ஸோ இன்றைக்குரிய கூட்டு வட்டி அப்படின்னா, கூட்டு வட்டியில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 6 தலைப்புகளை பிரிச்சிருக்கோம். நார்மலான கணக்கு, ஆப்ஷனில் இருந்து போகிற கணக்கு, அப்புறம் வருஷத்தை வந்து 2.5 வருஷம் 3.5 வருஷம் இந்த மாதிரி அரை வருஷத்துக்கு ஒரு அப்படின்ற மாதிரி கணக்கு, அப்புறம் அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்ற மாதிரி கணக்கு, தனி வட்டி முழு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம், அப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு 6 செக்ஷனாக கணக்குகளை வந்து கூட்டு வட்டி கணக்கை 6 பகுதிகளாக பிரித்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு விஷயமே அது என்ன கணக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது. ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதில் நம்ம என்ன ஷார்ட்கட் போட்டிருக்கோமோ அந்த ஷார்ட்கட்டை பயன்படுத்துறது. ஒரு சில கணக்கெலாம் ஆப்ஷன்லேருந்து போகணும், அந்த ஆப்ஷன்லேருந்து தான் போகணும். சரிங்களா? அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக எளிமையாக ஆன்சர் வரும். ஸோ அதுக்குரிய 3 வீடியோ, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்ட்டு 3 வீடியோ நம்ம எடுத்திருக்கோம். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி வந்து பார்ட் 1 வீடியோட லிங்க்கு இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்கூல் புக்கில் இருந்து கொஸ்டின்ஸை எடுத்து அந்த பிடிஎஃப்பும் அந்த பிடிஎஃபோட லிங்க்கும் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். வீடியோவை பார்த்துட்டு ஃபுல்லாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு 3 வீடியோவும் கொடுத்துறேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 வீடியோ கொடுத்துட்றேன். நீங்கள் உங்களுக்கு டைம் இன்றைக்கி நிறையா இருக்குது அப்படின்னா 3 வீடியோவும் பார்த்துருங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு கணக்கு டவுட் இருந்துச்சு, சார் அந்த கணக்கு வரல, இந்த கணக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த கணக்கை மறக்காமல் பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி வந்து நம்ம சேட்டில் டிஸ்கஷன் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுலேயுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் 4 to 5 இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்துருக்கோம். அந்த டைமில் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்றதும் சொல்லியிருக்கோம். ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் போட்டு பார்த்துட்டு நீங்கள் இந்த கணக்கு கஷ்டமாக இருக்குது, அந்த கணக்கு கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி எது வேணால் சொல்லலாம். நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த குரூப்பில் நீங்கள் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே அந்த குரூப்பை இணைகிறதுக்காக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது, அதையும் ஃபில் பண்ணுங்கள். ஒரு சில மாணவர்கள் இன்னும் ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து ஒரு குரூப்பில் சேர்க்கலை, கூட சீக்கிரம் அதையும் அவங்களையும் சேர்த்துருவோம். சரிங்களா? ஏன் அப்படின்னா அந்த குரூப்பில் வந்து காலையிலே உங்களுக்கு அந்த பிடிஎஃப் கொடுத்துருவேன், வீடியோலாம் கொடுத்துருவேன். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டிஸ்கஷன் டைம் இந்த டிஸ்கஷன் நம்ம இந்த டைமில் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற சொல்லிடுவேன். அந்த டைத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுதான் விஷயம். ஸோ இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, நான் கொடுக்குற டெஸ்ட்டை ப்ராப்பராக அந்த டைத்தில் எழுதணும். ப்ராப்பராக எழுதலைன்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த பர்சனலைஸ்டு கைடன்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. சரிங்களா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1 என்னென்னா, இந்த வீடியோ லிங்க் கூட்டு வட்டிக்கு வீடியோ லிங்க் கீழே இருக்குது. கூட்டு வட்டிக்கு கணக்குகள் பிடிஎஃப் வந்து கீழே இருக்குது, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். 3வதாக வந்து நம்ம அந்த குரூப்பில் நீங்கள் இணைஞ்சு அந்த டிஸ்கஷன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்பட்டீங்க. ஏன்னா இதில் வந்து இப்போ நீங்கள் கணக்குகள் இந்த கணக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் கூட அது வந்து ஒரு வாரம் கழிச்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு கணக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் அது வந்து நமக்கு தெரியாது. இப்படி அந்த குரூப்பில் இருந்து நீங்கள் சொல்கிறப்ப இமீடியட்டாக எங்களுக்கு தெரியும் அந்த டிஸ்கஷன் டைமில். ஸோ அதனால் அந்த குரூப்பில் இணைகிறது ரொம்ப நல்லது. அதுக்கான ஃபார்மும் கீழே இருக்குது. இந்த அந்த 3 பாயிண்ட் தான். சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த நாள் கைடன்ஸில் பார்ப்போம்.